வணக்கம் என் நாரியர் மக்களே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஒரு பகிரங்கமான அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, ஒரு மனுஷன் வாங்கக்கூடாத ஒரு பட்டம் திருட்டு பட்டம். அந்த திருட்டு பட்டத்தை இந்த சுமிங்கிறவ எனக்கு கொடுத்துட்டான். ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன். எவ்வளவோ என்னை எத்தனையோ பேர் புரோக்கருங்கிறேன், மாமா பையங்கிறேன், விளக்கு பிடிச்சவங்கிறேன், என்னென்னமோ கூட்டி கொடுத்தவன், எவ்வளவோ கேள்விகளை நான் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் சூர்யாவாக இருக்கட்டும், சூர்யாவை பார்த்து நானாக இருக்கட்டும், 2 பேருமே நீ எங்கள்கிட்ட பணத்தை திருடிட்ட, ஆட்டையை போட்ட அப்படின்னு சொல்லி அவளை நான் சொன்னது கிடையாது. அதே மாதிரி அவளும் எனக்கு தெரியாமல் வீட்டுக்கு நீ கொடுத்துட்ட திருட்டு பயலே அப்படின்னு சொல்லி என்னை பேசுனது கிடையாது. ஆனால் யார் பேசக்கூடாதோ, ஒரு கட்டின பொண்டாட்டி கணவனை பார்த்து கேட்கக்கூடாத ஒரே கேள்வி திருடேங்கிற வார்த்தை. என்னை நேற்று அவள் சேனலுக்கு இன்னும் பணம் ரிசீவ்டு ஆகலை. திங்கக்கிழமை தான் வரும். நேற்று முந்தா நாள் எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறான். எனக்கு ஒரு 20 ரூபா அவசரமாக வேணும், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, எதுலேயே நான் எப்படி கொடுப்பேன்? என் கையில் எனக்கும் யூடியூப் காசு வரல, யாருக்குமே வரல. சரி, அவசர தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக என் கையிலேருந்து ஒரு 20,000 ரூபாயை, ஏன்னா நாங்களும் சேமித்து வச்சுருப்போம்ல, அதிலேருந்து ஒரு 20 ரூபாயை போய் முன்கூட்டி கொடுத்தேன். எதில்? அவளுடைய யூடியூப் வருமானத்திலேருந்து முன்கூட்டி கொடுத்தேன். மீதி காசு வரும்போது நான் கூப்பிட்டு தர்றேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இதுதான் நேற்று நடந்தது. 20,000 ரூபா பணத்தையும் கையில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கு? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒய்டி ஸ்டுடியோவுக்குள்ளே போய் இவ்வளோ டாலர் வந்திருக்கு, இதுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயோ போய் கணக்கு கேட்டிருக்கா. யார்கிட்ட கேட்டாங்கங்கிறது நம்மளுக்கு தேவை கிடையாது. யாரோ ஒருத்தவங்க வேணும்னே குத்தி விட்ருக்காங்க. இவ்வளோ ரூபா வந்திருக்கு, உன்னை ஏமாத்துறாமே, திருட்டு பைய, அவனை வச்சு கிளி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க போல். அதை கேட்டுட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னை திருடங்க பட்டத்தை கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன் காசு எனக்கு 5 காசு வேணாம். இப்போ கூட இருந்தால் காலையில் நான் அவள் பணத்தை 10,000 ரூபா நான் போட்டு விட்டுட்டேன். ஏற்கனவே 20 ரூபா கொடுத்துருந்தேன், திருப்பி இப்போ ஒரு 10,000 ரூபா போட்டு விட்டேன். அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அவளுக்கு அனுப்பிட்டேன். வாட்ஸ்அப்பில் இந்த பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அதையுமே வாங்கிட்டு பணம் என்ன வரல எனக்கு அப்படின்ட்டுருக்கா. என் மையன் எனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ சின்னவன் ஃபோன் பண்ணி பணம் எங்கே என்ன வரலையாமே, நல்லா பாடுறா, அனுப்பிட்டேன்டா, இந்த வாட்ஸ்அப் கூட அனுப்பி விட்ருக்கேன்டா பாடுறான்றதுக்கப்புறம் மீதி 7 ரூபா எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் என்கிட்டே கேட்குறான். என்கிட்டே கணக்கு பார்க்குறான். இதே நான் கேட்குறேன், நான் கணக்கு பார்க்கவா? உங்கள் குடும்பத்துக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ செஞ்சுருக்கேங்கிறத கணக்கு பார்க்கவா? ஏசி ரேட் எவ்வளவு? 55,000 ரூபா. நான் உன்ட கணக்கு பார்த்தேன்னா, என் பொண்டாட்டிங்கிறதுக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன். மிக்சி வாங்கி கொடுத்தேனே 5,500 ரூபாய்க்கு, கணக்கு பார்த்தேனா? இல்லை உங்களுக்கு ரம்ஜானு, பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல், நல்ல நாள் பெரிய நாள் வர்றப்போ பூரா உங்களுக்கு கேட்குறப்ப பூரா பிரியாணி, கேட்குறப்ப பூரா ட்ரெஸ்ஸுக்கு பணம், எல்லாம் காசு. இப்போ இந்த செல்ஃபோன் கேட்டான்னு சொல்லி கூட அதுக்கு கூட நான் வாங்கி தரேன்டா. அங்கே போய் இனிஷியல் பேமெண்ட் கேட்டால் 20 ரூபா பத்தாதுன்ட்டாங்க. 20 ரூபா தான் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. அவன் பார்க்குற செல்லு 55,000 ரூபா ஃபோனு. சரி, அதுக்கு நான் எதாவது தயங்குனேன்னா? சரி, அதையும் வாங்கி கொடுப்போன்னு சொல்லி தான் நான் நினச்சேன். இதை மாதிரி குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் செஞ்சுருக்கேனே, இந்த குடும்பம் எனக்காக என்ன பண்ணியது? ஒரே கேள்வி கேட்குறேன். இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? என் பெரிய பையலை படிக்க வச்சுருக்கேன், சின்னவனை படிக்க வச்சுருக்கேன், காலேஜ் 2 பேருமே முடிச்சிருக்காங்க. இது போக படிக்கிற காலத்துலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஃபீஸுலேருந்து எல்லாம் கட்டினவே நான். சரி, பிள்ளைகளை நம்ம சொல்லி காட்டக்கூடாது, விட்டுருவோம். 2வது, இவளுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்? நகை நட்டு வாங்கி போட்டு எல்லாம் அழகு பார்த்துருக்கேன், வீடு வாசலை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன், 50 லட்ச ரூபா பெருமானம் உள்ள வீடை. இதை தவிர்த்து இது வரைக்கும் அவங்க 2 பேர் வேலை பார்க்குறாங்களே, ஒருத்தன் ஸ்டுடியோ வச்சுருக்கான், இன்னொருத்தன் ஒரு வேலை பார்க்குறான் மெடிக்கலில். 2 பேருமே வேலை பார்க்குறாங்களே, இது வரைக்கும் ஒரு நாளாவது எனக்கு ஒரு சட்டை துணிமணி, ஒரு வேட்டி சட்டை, இல்லை இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர்றோம், ஒரு கண்ணாடி வாங்கி தர்றோம், இல்லை இந்தாங்க உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், ஏதாவது இது வரைக்கும் அவங்க எனக்கு செஞ்சுருக்காங்களா? ஒரு நயா பைசா அவங்ககிட்ட இருந்து நான் கேட்டிருப்பேனா? இல்லை அவங்க காசை தான் நான் அனுபவிச்சிருப்பேனா? ஆனால் நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பஞ்சாயத்து எனக்கும் சூர்யாவுக்கும் வரும், அதையும் தாண்டி வேணாம், என் குடும்பத்துக்கு நான் செய்கிறது என் கடமை. நீ உன் பிள்ளைகளுக்கு எவ்வளோ தூரம் கவனிக்கிற? காலேஜில் சேர்க்கணுங்கிற, உன் பையனை அங்கே படிக்க வைக்கணுங்கிற, உன் புருஷன் என்ன வரைக்கும் விட்டுருக்கியா, உங்கள் அம்மாவை விட்டுருக்கியா? நீங்கள் எல்லாம் குடும்பமாக தானே இருக்கீங்க. நான் ஏன் என் குடும்பத்தை விடணும்னு சொல்லி தான் எவ்வளவு எதிர்ப்பலைகள் வந்தாலும் அதையும் மீறி என் குடும்பத்துக்காக நல்லது செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நேற்று கூட அந்த வெயிலில் மதுரையில் 108 டிகிரி வெயில், அதுலேயும் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை ஒவ்வொரு கடையாக பார்த்து வாங்கிட்டு போய் என்ன போகிற வழியில் கோல்டு வின்னரோ
ஏதோ ஒன்று வாங்கக்கூடாதா? எதுக்காக போய் நயம் செக்கில் ஆட்டின எண்ணெய், நயம் நல்லெண்ணெய், இது போக மீன் கறி எது வேணாலும் பார்த்து பார்த்து வாங்கி உப்பு கண்டத்துக்கு கறி 3 கிலோ வாங்கி கொடுத்துருக்கேன் நேற்று. யாருக்குமே தெரியாது. இது போக தனியாக வந்து 3/4 கிலோ கறி நெஞ்செலும்பு போட்டு சூப்பு வச்சு பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் கொடுண்டு 1/4 கிலோ கைமா கறி இவ்வளோ வாங்கிட்டு முட்டை 10 முட்டை பால் பயிறு வகைகள் எல்லாம் வாங்கி சப்ஜோட அரிசி முதற்கொண்டு வாங்கி போட்டுட்டு தானே வந்தேன். இப்படி என்னை மொத்தமாக நீ பகைச்சிக்கிட்டேன்னா வெறும் ஆஃப்டர் ஆல் ஒரு 7,000 ரூபா 7,000 ரூபா வந்து நான் வந்து கொண்டுக்கிட்டு ஓடிட போகிறேன்னா, இல்லை 7,000 ரூபாய்க்கு நான் கணக்கு சொல்லவா? சம்பளம் கொடுக்க வேணாமா? உன் சேனலை பார்க்குறது என்ன சும்மாவா பார்ப்பாங்க? உன் சேனலில் கிடந்த ரிப்போர்ட்டு 2000 ரிப்போர்ட்டு அவ்வளோ பேர் உனக்கு வந்து ரிப்போர்ட்டாக அடித்து தள்ளியிருக்காங்க. அதை பூரா கிளியர் பண்ணியிருக்கு. ஸ்டெய்க் விழுந்து கிடந்ததை எடுத்து விட்டுருக்கு. அது போக கேட்டால் என்ன சொல்லுவா? எல்லா காசையும் நீ வந்து யூடியூப்பில் வர வருமானத்தை பூரா உன் கூத்தியாளுக்கும் அப்பாட்டிக்கு தானே கொடுக்குற, ஏன் பொண்டாட்டிக்கு வந்து நீ சம்பளம் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்பான். இதே பஞ்சாயத்து தான் குமரேசங்கிட்ட இருக்கும்போதும் வந்துச்சு. அவன் வந்து இவன் சம்பளம் வாங்கிடுவான், இவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இவகிட்டேருந்து அவன் காசை வாங்கிறதுக்குள்ளே இவளை போட்டு விளக்கெண்ணையை போட்டு உருவாத குறையா உருவி 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 அக்கா காசு, அக்கா சம்பளம், அக்கா இவ கொடுக்கவே மாட்டா. இவ எப்படி தெரியுமா? கை விளங்கி இவகிட்டேருந்து 10 காசு வராது. ஆனால் அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று வருதுன்னா அதை கெடுத்து விடுவான். அப்படித்தான் இந்த பெரியாஸ்பத்திரியில் போய் இவ படுத்திருந்தான். சத்தமே இல்லாமல் வந்து வீடியோ எடுத்து அதை பப்ளிக் பண்ணி விட்டு இவ பொழப்ப கெடுத்தான். ஏதோ ஒரு 4 பேர் ஒரு 5 10 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் வந்து 6:30 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அங்கங்கே இருந்து இந்தாக்கா உனக்கு 5 ரூபா, இந்தாக்கா 10 ரூபா எல்லாம் செஞ்சாங்க. இவன் வந்து நேராக என்ன பண்ணா, அதை உட்காந்து நோட்டமிட்டா. அவள் வந்ததே நோட்டமிடுறதுக்கு தான் வந்த இடத்துல அப்படியே ஆஹா பணம் இப்படியா வருது, இதை நிப்பாட்டணுமேன்னு சொல்லி சத்தம் இல்லாமல் வீடியோ எடுத்து அவள் ஐசி வார்டில் இல்லை சாதா வார்டில் தான் இருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோவை பப்ளிக் பண்ணி விட்டா. அதோட எல்லாரும் சரி அப்போ சூர்யா நார்மல் ஆகிட்டா, அவன் நல்லா தான் இருக்கா, நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. உனக்கே இந்த கெடுதலை புத்தி, உனக்குன்னு சொல்லி ஒரு வருமானத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கேன், நீ அதையும் கெடுத்து வச்சுருந்த. உனக்கு ஒரு சேனலை உருவாக்கி அதுக்கு வந்து முறைப்படியான உன்னுடைய ஆதார் கார்டு பான் கார்டு உன்னுடைய இதை சப்மிட் பண்ணி உனக்கு சேனலை வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்து விளம்பரம்லாம் யார் வைப்பா? உங்கள் அப்பாவா வந்து வைப்பார்? மிடில் ஆடு, ஃபஸ்ட் ஆடு, லாஸ்ட் ஆடு எல்லாம் வச்சு விட்டு உனக்கு சேனலுக்கு வந்து இன்றைக்கி நீ இந்த $387.84 போட்டு தள்ளுனில, அது தள்ளுறதுக்கு காரணம் யார்? நான். நீ ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உட்காந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் எந்தெந்த இடத்துல நீ போட்டுட்டு ஒரு போனால் எவ்வளோ கிடைக்கும் ஒரு வீடியோவுக்கு? மிடில் ஆடு வச்சா தான் காசு வரும். லைவை போடுவா, அட்வான்ஸ் செட்டிங்ஸு வைக்க மாட்டான். சும்மா அப்படியே வீடியோ போட்டுவிட்டு உட்காந்துக்கிட்டு தேனா பூனா சூனாங்கிறது. நேற்று முதற்கொண்டு உட்காந்து என்னையே தான் போட்டுக்கிட்டு கழுவி 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 ஊற்றுனாலாம். நான் ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தால் அது எப்படி நான் கேட்குறேன்? என்கிட்டயே வாங்கி திண்டுக்கிற அப்படி உள்ள ஒரு ரோசக்காரி என்ன பண்ணணும்? என்கிட்ட வாங்கி கொடுக்குற ஒரு அரிசி என் சார்பாக வர்ற அந்த ஒரு அரிசி பருக்க கூட உன் வாய்க்குள்ளே போகக்கூடாது. நான் வாங்கி கொடுக்குற பாலை நீ சாப்பிடலாமா? நான் வாங்கி கொடுக்குற கறிமீனை திங்கலாமா? அது எதுக்கு சமம்? நரகளுக்கு சமம், நாயோட நரகளுக்கு சமம், இல்லை பன்னியோட நரகளுக்கு சமம். அதை மாத்திரம் வாங்கி திண்டுக்கிற கட்டின புருஷன் வாங்கி கொடுக்குற கறிமீன் வேணும், அது போக எல்லாமே தேவை. ஆனால் என்னுடைய என்ன சொல்ல வந்தேன், வேறு எங்கிட்ட என் மைண்டு போகுது. கறிமீன் வேணும், ஆனால் நான் வீட்டுக்கு வந்து உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நல்லா பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு என்னையவே அடிக்க வருவேன், மிரட்டுவேன். ஆனால் அடுத்து 6 மணி லைவில் வந்து இந்த தும்மலை கேட்டுக்கங்க உட்காந்துக்கிட்டு 7 மணிக்கு வந்து 8 மணிக்கு உட்காந்துக்கிட்டு என்னையவே கெட்ட வார்த்தை, இன்னும் வார்த்தைன்னு இல்லை. ஏன்னா நான் தானே இழிச்சாவா பைய? இதே வேற ஆளை கேள்வி கேட்டால் அடுத்த நிமிஷம் இவெல்லாம் இந்த நான் போய் ஸ்டேஷனில் நிற்க முடியாதா? என் பேரை சொல்லி தானே பேசுகிற சிக்குபாயின்னு. ஒரு மரியாதையோடு இரு. இப்போயும் நான் சொல்கிறேன், நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துட்டேன், நான் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். உனக்கு விவாகரத்து நோட்டீஸு தர்றேன். இது முந்தி மாதிரி வந்து சும்மா உருட்டு கிடையாது. சும்மா முந்தி வந்து வாயில் வந்து சரி நம்ம பொண்டாட்டி தானே விடு எங்கே போயிட போகிறா நம்ம பிள்ளைய தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு நேற்று உட்காந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டி யாருக்கிட்டேயோ ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி விட்டு இவ்வளோ ரூபா வேணும் இவ்வளோ வரலைன்னா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன்னா எப்படி? இந்த 7,000 ரூபா பணத்துக்காக நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்ப? உனக்கு ஒரு கேஸு, அது ஒரு நியூஸு, இது தேவையா? நான் உனக்கு சொல்லவா, உனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய காசு கழிச்சாச்சு. போன மாதமும் நீ சம்பளம் கொடுக்கல. அதே மாதிரி உனக்கு எவ்வளவோ நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ 55,000 ரூபா ஏசி வாங்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நான் கணக்கு கேட்கல. என்ன இருந்தாலும் அதை டிவு என் பேரில் தான் போட்டிருக்கேன். இனிமேலும் சொல்கிறேன், அந்த ஏசி வாங்கி கொடுத்தது தான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் இனிமேல் என் கையிலேருந்து உனக்கு நயா பைசா வராது. நீ ரொம்ப கம்பல் பண்ணி அந்த 7,000 ரூபாயும் கேட்டால் அதையும் நான் கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் இவகிட்ட சொல்லி தான் கொடுப்பேன், வாங்கிக்க அந்த ஏழையை நீ வாங்கிக்க,
ஆனால் சொல்கிறேன், இவ சொல்லி தான் என்னை அனுப்புவா. உங்கள்கிட்ட நேரடியாக வந்து கொடுக்க மாட்டேன். பொதுவாக ஒரு ஆள்கிட்ட கையில் கொடுத்து இந்த 7,000 ரூபாயை கொடுத்துருங்கன்னு சொல்லி கணக்கை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் வந்தேன்னா என்னை அவள் செருப்பாலேயே அடிப்பேன்ட்டான். நான் இப்போ அவளுக்கு 7,000 ரூபா, அப்போ நீ விடு, இப்போ நீ காலையில் போடுறேன்ட்ட நான் என் அக்கௌண்ட்டில் இருந்த காசு இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் சிறுக கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கா. அந்த காசில் எனக்கு ஒரு 10,000 ரூபாயை காலையில் கொடுத்து போடுன்ட்டா நானும் என் அக்கௌண்ட்டுக்கு அவள் போட நான் அப்படியே சூர்யாக்கிட்ட இருந்து மாற்றி சுமிக்கு போட்டேன். ஆக 30,000 ரூபா கொடுத்தாச்சு. நேற்று 20, இன்னைக்கு காலைல 10, 6 மணிக்கெலாம் போட்டாச்சு. என் ஃபோன் எடுப்பா, என் ஃபோன் எடு ஒரு நிமிஷம். அதை ஆதாரத்தோடு நிரூபிச்சிடுறேன். போட்டுட்டேன். இனிமேல் என்கிட்ட இல்லை எனக்கு அந்த 7,000ம் வேணும் அப்படின்ட்டா அதையும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயார். நாங்கள் இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இல்லை நான் சொல்கிறேன், நான் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டு, அதனால் ஒன்றும் இல்லை. குட் பைன்னு போட்டுட்டேன் மெசேஜ். அதை கீழே பார்த்தீங்கல்ல, குட் பை அப்படின்னு போட்டு மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே என்கிட்ட நயா பைசா காசு கிடையாது, கொடுத்தாச்சு. அதை மீறி உனக்கு இன்னும் 7,000 ரூபா நீ வேணும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணால் அதில் சம்பள காசு எவ்வளவோ அதை பிடிச்சி விட்டு மீதி காசையும் கொடுத்துட்றேன். இனிமேல் என்னை யாரும் கூப்பிடாதீங்க, அந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். அதே மாதிரி என்னுடைய சாவு இங்கே தான், இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான். நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் சாகுறேன், இல்லை வந்து இயற்கை மரணமோ அது ஏதோ ஒன்று, நானாக ஒரு முடிவை தேடிக்கிட்டாலும் சரி தான். இனிமேல் என்னை யாரும் என்னை வந்து பார்க்க வேணாம், என் மூஞ்சியில் யாருமே முழிக்கவும் வேணாம். இதுதான் நான் கொடுக்குற கடைசி வாக்குமூலம். நீங்கள் யாருமே என் பெரியவனும் வர வேணாம், சின்னவனும் வர வேணாம், என் பேரனும் வர வேணாம், யாருமே வர வேணாம். நான் என் முடிவை எப்படி இருக்குதோ அது ஆண்டவன் கையில். எங்கள் அம்மா போன இடத்துக்கு நானும் போயிடுவேன். அது எப்போங்கிறது யார் கையிலையும் கிடையாது. போனால் என்னை வந்து என் குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் யாரும் பார்க்க வேணாம். என்னை அவள் எரிக்கிறா, இல்லை புதைக்கிறா, இல்லை என் முறைப்படி போய் கபர்ஸ்தான் குழிக்குள்ளே இறக்குறா, இல்லை அவங்க முறைப்படி நான் போய் ஏதோ ஒன்று, அது ஆண்டவன் கையில் இருக்குது. இனிமேல் என்னை தேடி நீங்கள் வர வேணாம், யாருமே வர வேணாம். நான் குடும்பத்தையே நான் வெறுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் காட்சின்னு சொல்லி அவனுக்கு சின்னவனுக்கு கல்யாணம் வைக்கிறீங்களா, வச்சுக்கோங்க. பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் வைக்கிறீங்களா, வச்சுக்கோங்க. என்னை இனிமேல் எதுலேயும் கூப்பிடாதீங்க. என்னை நீ வர வர ரொம்ப மானங்கட்டத்தனமாக, ரொம்ப ஈனங்கட்டத்தனமாக, ஈத்தரத்தனமாக ஒவ்வொரு தடவையும் லைவில் என்ன இவன் தானே என்ன பண்ணிட போகிறேன், என்ன பண்ணிட போகிறான்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை உட்காந்துக்கிட்டு கேவலமான பேச்சுக்கள் கேட்டால் இவ பேசுகிறாங்கிற. இவளுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லையா? அவள் அடித்தாலும் அணைச்சாலும் அவள் அடுத்த நிமிஷம் என் கூட ஒன்று சேர்ந்துருவா. நீ அப்படியா? என் கூடயா இருக்க? எவனோ ஒருத்தனுக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ. உனக்குன்னா என்னாலையும் பேச முடியும். சரி வேணான்ட்டு பார்க்குறேன். உன் அளவுக்கு நான் தரங்கட்டு போய் உன்னைய மாதிரியே நான் பேசுகிறேன்னு, அப்புறம் உனக்கும் எனக்கு வித்தியாசம் கிடையாது. நான் சிங்கம், நீ பன்னி, சரியா? நான் வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ அந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல, பன்னியோட சேர்ந்தா கண்ணு பீதிங்குமா, அந்த கதையை உன் கூட சேர்ந்தேன்னு வைவேன், நானும் நாசமாக தான் போவேன். அந்த நாரை பேச்சு தான் என் வாயில் வரும். இப்போத்தான் நான் அதெல்லாம் பேசாமல் ஓரளவு திருந்தி கரெக்டாக இருக்கிறேன். எனக்குன்னு சொல்லி ரசிகர்கள் இருக்காங்க, எனக்குன்னு மாப்பிள்ளைங்க இருக்காங்க, எனக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் போய்க்கிறேன். உன்னையெல்லாம் அதாவது எப்படி தெரியுமா இருக்குது, எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ தான் 24 மணி நேரமும் எங்களை பேசிக்கிட்டே கிடக்கிறான். நல்லா பாருங்கள், நாங்களாவது வேறு ஏதோ ஒரு குற்றாலம், ஒரு திருச்செந்தூர், ஒரு விழாக்கு, ஒரு சாப்பாடு வீடியோ, ஒரு கிளி ஜோசியம், இப்படி போயிடுறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும். அழகாக அவள் சமைச்சு வீடியோ போடுவான், நான் தான் மத்தியானம் 12 மணிக்கு லைவ் போடுவேன். எங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போயிடுவோம். ஆனால் உன்னால் முடியுமா? ஒரே ஒரு நாள் அப்படியே பருப்பை போட்டு கிண்டி இதில் அதை ஊற்று இதை ஊற்றுன்னு சொல்லி நீ செய்கிறதெல்லாம் தின்னு பார்த்தா அவன் ரத்தம் கைக்கு தான் சாவணும். ஒரே ஒரு நாள் போட்டாடா ஷார்ட்ஸு, இதை வந்து இதில் சேருங்க, இதை கஞ்சியை கிண்டுங்க, இதை குடிங்க, சூப்பராக இருக்கும்னு ஒரு நாள் போட்டால் ஷார்ட்ஸு. ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு கூட வக்குமயிறு கிடையாது உனக்கெல்லாம். உட்காந்துக்கிட்டு ஷார்ட்ஸு போடுறாலாம். ஷார்ட்ஸ் இப்போ தான் உட்காந்துக்கிட்டு பூஸ்ட் ஆத்துறது, கஞ்சியை காய்ச்சிறது, இது ஒரு ஷார்ட்ஸை நான் கேட்குறேன். சரி, அதை ரெகுலராக போட்டியா? ஒரு நாள், அடுத்த நாள் உனக்கு கற்பனை வளம் கிடையாது, வத்தி போச்சு. ஒன்றுமே இல்லாமல் எங்களை தான் திருப்பி உரண்டை இழுக்கிற, எங்கள் 2 பேரை பற்றி தான் பேசுகிற. இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோவோட உன்னைய பற்றி நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் ஒரு அப்பன் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவளாக இருந்தால் எங்களை பற்றி நீ பேசக்கூடாது. இதோடு முடிஞ்சு போச்சு, ரைட்டா? எங்களுக்கு நாங்கள் அடுத்து இருந்தால் நாளைக்கு எங்கேயாவது குற்றாலம் போவோம், இல்லை எங்கேயாவது போய் விழாக்கு எடுத்து போட்டு எங்கள் வீடியோ இனிமேல் வேறு மாதிரி போயிடும். சாப்பாடு வீடியோ போடுவோம், அதே மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், அவனு கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, எங்களை பற்றி பேசியோ குத்தி காட்டியோ வீடியோ போடாதீங்க.
உங்களுக்கு அதை மாதிரி தலைப்பும் வைக்காதீங்க. நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வைக்கிறது, அதே மாதிரி எங்களை குத்தி காட்டுறது, இங்கிட்டு நோண்டி விட்டு சீண்டி விடுறது, இந்த வேலையும் பண்ணாதீங்க. அவங்க உங்கள் வேலையை பாருங்கள். பொதுவாக தான் சொல்கிறேன், நான் எதுலேயுமே பொடி வச்சு பேச மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். நான் இவளுக்கும் ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், இனிமேல் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வேணாம், நாங்கள் 2 பேர் வருவோம். ஐயா எல்லாரும் மாதிரி தான் உனக்கும் ரூல்ஸு. யார் இப்போ தான் எங்களை பற்றி யாராவது பேசுனா நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், சிஎஸ்ஆரை கொடுத்து எஃப்ஐஆரை மாற்றுறோம்ல. இதே கதை தான். வக்கீல் ஃபீஸு செலவானாலும் பரவாயில்ல, உன்னையே தூக்கி உள்ளே வச்சு விட்ருவேன். அப்புறம் உனக்கு தான் ரிமாண்டு பார்த்துக்க. வேணாம், நீ எப்படி எனக்கு மரியாதை கொடுத்து, அந்த மனுஷன் பாவம் உடம்புல வியாதி இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, 4 பக்கம் நீயே சொல்லியிருக்க உன் வாயால். உங்களை ஏன் வந்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வேணான்னு சொல்லி திரும்பி வர்றேன்னா அதுக்கு காரணம் உங்கள் உடல்நிலை. சரி, ஏற்கனவே அந்த ஆளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, வழக்கு, வக்கீல், ஃபீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளும் தேவையில்லாமல் அவரை வந்து வம்புழுக்க வேணாம், நம்மளாலையும் முடியும் ஆனால் செய்யாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லி நீ எப்படி போறிய மனிதாபிமானத்தோட, அதே மனிதாபிமானத்தோடு தான் நானும் போகிறேன். உன்னைய நினச்சா, இப்போ நினச்சா, இன்றைக்கி நேற்று நீ பேசின பேச்சை எனக்கு டவுன்லோடு போட்டு கொடுத்துருக்காங்க உன் வீடியோவை. ஏன் உன் வீடியோவே என்னால் டெலீட் பண்ண முடியாதா? என்கிட்டே உன் சேனல் இருக்குல்ல. 2வது இன்னொன்று சொல்லிக்கிறேன், முக்கியமான விஷயம், இனிமேல் உன் சேனலை நான் பார்க்க தயாராக இல்லை. உன் சேனலை உன் கையிலேயே நீ வாங்கிக்க, நீ யாரை வேணாலும் அட்மினாக போட்டுக்க, அதை வர்ற வருமானம் உன் பேங்க் அக்கௌண்ட்டையும் கொடு, உன் அக்கௌண்ட்டை வந்து மாற்றி விட்டு உன் பேரில் மாற்றி உன் கையில் ஒப்படைச்சிடுறேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் உன் சேனலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ அதில் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசினாலும், அதுக்கு என்ன ஸ்டேக் விழுந்தாலும், எவ்வளவு பேர் எத்தனை ரிப்போர்ட் அடித்தாலும் எனக்கு தெரியாது. இப்படித்தான் குமரேசன் கையில் நீ சேனலை கொடுத்து வச்சுருந்த. ரிப்போர்ட்டுங்கிறதே அவன் பார்க்குறதில்ல. ஸ்டேக்கு விழுந்ததை கூட அவனுக்கு தெரியல, மெயில் வந்தது. அசால்ட்டாக விட்டு ஒரு சேனலே வந்து சுவாகாவாகி போச்சு. இப்போயும் சொல்கிறேன், இதே நிலமை திருப்பியும் உனக்கு வரும். ஏன்னா அது எங்களால் வந்துடக்கூடாது. இப்போ என் கையில் இருக்குது சேனலு. நீ நாளைக்கு நீ பேசுகிற பேச்சுக்கு, உனக்கு விழுகிற ரிப்போர்ட்டுக்கும் ஸ்டேக்குக்கும் இந்நேரம் உன் சேனல் போயிருக்கும். நான் அதில் போய் மெயில் போட்டு உன்னைய காப்பாற்றி இவ்வளோ தூரம் வச்சதுக்கு நீ எனக்கு கொடுக்குற பரிசு இதுதான். இன்றைக்கி நீ இந்த 30,000 ரூபா பணம் வாங்கியிருக்கேன்னா யாரால்? என்னால், நான் பண்ண வேலைனால, உனக்கு நான் ப்ராப்பராக பண்ணி கொடுத்து உனக்கு சேனலை உருவாக்கி கொடுத்ததுனால. ஆனால் எனக்கே இந்த தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு மிளகா அரைச்சிட்டில, குத்துனவனுக்கே குடல் வந்து போட்டுட்டில. இனி உன்னைய பற்றி நான் கேர் பண்ண போகிறதே கிடையாது. உன் வருமானம் வந்தாலும் சரி, நாளைக்கு இந்த சேனல் மூலியமாக வருமானம் வராமல் என்கிட்ட வந்து தொங்குனன்னு வைவேன், எதை கலட்டி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. பிஞ்ச செருப்பை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையிலே போடுவேன். உனக்கு நான் கொடுக்குற எச்சரிக்கை அது. உன் வருமானத்துக்கு ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. உனக்கு ஏதாவது வேணுமா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறேன். ஜீவானம்சம் கொடுக்க சொன்னால் எவ்வளோ கொடுக்குற சொல்லுதோ கோர்ட்டு அதை நான் தர்றேன். இனிமேல் நீ நேரடியாக நீ எப்பயும் பார்க்க முடியாது. பார்க்குறதா இருந்தால் கோர்ட்டு மூலியமாக பாரு. என் பேரனை பார்க்குறதா இருந்தால் நான் அவனை கூப்பிட்டு வச்சு, அவன் மையந்தான் நேற்று கூட சாயங்காலம் வர சொன்னேன். பழங்கானத்தை அந்த ரவுண்டானாக்கிட்ட அவன் புல்லட்டில் கூப்பிட்டு வந்தேன். என் பேரனை பார்த்துட்டு அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு தான் நான் வந்தேன். இனிமேல் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓ மூஞ்சியில் இனிமேல் நான் முழிக்கவே மாட்டேன். நான் செத்தாலும் நீ என் மூஞ்சியில் முழிக்க வேணாம். உனக்கு எதுனாலும், உனக்கு இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டு, உனக்கு ஏதோ ஒன்று, எப்போயுமே நான் உனக்கு சொல்லவா, எல்லாருமே நல்லா இருந்துட மாட்டாங்க. உடல் நம்ம நினைப்போம் நம்மளுக்கு என்ன ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுக்கு என்ன வியாதி வரப்போகுது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டவன் எப்போ வேணாலும் எதை வேணாலும் கஷ்டத்தை நஷ்டத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் நல்ல மனசாக இருக்கப்போ எங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குது. ஓ மாதிரி மனசுக்காரிகளுக்கு திடீர்னு என்ன வேணாலும் வரும். அந்த நேரம் என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அதே மாதிரி எனக்கு ஒன்று நாள் நீ வராத, ஓப்பனாக தான் சொல்கிறேன். எனக்கு என் உடல் ரீதியாக பிரச்சனை, எனக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குது, பறிச்சுக்கிட்டு கிடக்குது அப்படின்னா கூட நீ வந்து பார்க்க வேணாம், சரியா? இதை நான் வந்து என்னுடைய இந்த வீடியோ மூலியமாக நான் உனக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். எனக்கு இருக்கிற மன உளைச்சலுக்கு நான்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அவ்வளோ ப்ரெஷரு. இப்போ 4 பக்கமும் எனக்கு பிரச்சனை. இப்போ இவ்வளோ கூட விட்டாங்க, எல்லா பேரும் என்னையே தான் சுற்றி முக்கிறாங்க. நான் என்கிட்ட என்ன தான் இருக்குன்னு எனக்கே தெரியலை. 4 பக்கமும் பார்த்தா என்னையே தான் இழுத்து ஒன்று ஏதாவது கேஸில் மாட்டி விட்டாலும் என்னையை தான் சேர்த்து மாட்டி விடுறாங்க, நியூஸில் மாட்டி விட்டாலும் என்னையை தான் மாட்டி விடுறாங்க, கூடவே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் இனிமேல் எனக்கு வந்து மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குது, நிம்மதி இல்லை. வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். சும்மா இந்த ஒரு மேலோட்டமாக மக்களை மகிழ்விக்கிறதுக்காக ஏதோ ஒரு 4 வீடியோ போடுறோமா, லைவ் போடுறோமா, அந்த சாயங்காலம் 6 to 7 1 மணி நேரம் என் தங்கச்சி பிள்ளைங்க மாப்பிள்ளைகளை பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம், அதில் தான் இந்த உடம்புல அந்த உயிருங்கிறது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லாட்டினா நான் இருக்கிற டென்ஷனுக்கு, நான் இருக்கிற மன உளைச்சலுக்குலாம் நேரம் எப்போயோ நான் மண்டையை போட்டிருக்கணும். சரி, ஏதோ ஆண்டைய முன்னியத்தில் என் சகோதரிகள் சரி அவங்க இருக்காங்க, என் மாப்பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நல்லா இருக்கும்போதே ஒரு வாக்குமூலத்தை நான் சொல்லிடுறேன். என்னையை பார்க்க வர வேணாம். உனக்கு அவ்வளோ அப்படி தேவைன்னா உன் மீதி காசையும் நான் கொடுத்துருவேன், சம்பளத்தை கழிச்சிட்டு. அது போக
இனிமேல் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. நான் கடைசியாக நேற்று வந்து வீடியோ போட்டு இனிமேல் அவங்க வீட்டில் வச்சு நான் வீடியோ போட விருப்பம் இல்லை. எதாக இருந்தாலும் கல்யாணமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அச்சுவுக்கு கல்யாணம் வச்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், முடிஞ்சால் வர்றேன். ஏன்னா கையெழுத்து போடுறதுக்கு அப்பா ஸ்தானத்தில் நான் தான் இருந்து போடணும், சம்மந்தக்கார அம்மாவுக்கு நான் தான் கை பிடிச்சி கொடுக்கணும். அதனால் எதாக இருந்தாலும் சொல்லிட்டேன், ஒரே வார்த்தை, இனிமேல் என்னை யாரும் தேட வேணாம். உங்களுக்கும் எனக்கும், குறிப்பாக உனக்கும் எனக்கும், என் மகங்களை கூட நான் தனியாக பார்த்துக்கிருவேன். குறிப்பாக சொல்கிறேன், நீ என் மூஞ்சியில் முழிச்சிடாத, நானும் உன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. இதோடு முடிச்சுக்க. கொஞ்சம் நஞ்ச பாசம் வச்சுருந்தேன், சரி என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தானே அப்படிங்கிற ஒரு உரிமையில் நான் இருந்தேன். ஆனால் இப்போ சுத்த வேஸ்ட்டு. நீ போட்ட அந்த ஆடியோவெல்லாம் இப்போ நான் போட்டு காட்டினேன்னு வைவேன், நாரி போயிடும். அந்தளவுக்கு கேவலமாக பேசி வச்சுருக்க. வீடியோவிலையும் பேசுகிற, வீடியோவை முடிச்சுட்டு வாட்ஸ்அப்லேயும் அப்படி தான் பேசியிருக்க. சரியா? நன்றி. இதுக்கு மேலே இனிமேல் என் பக்கமே வந்துடாத. கூடிய சீக்கிரம் உனக்கு நோட்டீஸ் வரும், விவாகரத்து நோட்டீஸ். கையெழுத்து போட்டு வழக்கை நடத்துறதுக்கு உண்டான வழியை பாரு. ஜீவானம்சம் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ கொடுத்து மேட்ரை முடிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா? பாய்.